Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 504 part 1. ஓபன் பண்ணா ஈஸ்ட் ப்ளூல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வில்லேஜ் ஒண்ண காட்டுறாங்க. அங்க நைட்டு நேரம் குயினாங்கிற ஒரு பொண்ணு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. யாருன்னு தெரியுதா? நம்ம ஜோரோவோட காம்படிட்டர். அதே நேரம் ஒரு 3 பயலுக கடல்ல டிராகன் மாதிரி நின்னுட்டு இருக்க ஒரு கப்பலை பார்த்து வாவ் சூப்பர்னு அசந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா குட்டி பையனா இருக்க நம்ம ஜோரோ 500 600ன்னு கல்ல தூக்கி தூக்கி வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அந்த டிராகன் கப்பல் வேற யாரோடதும் இல்ல, லூஃபியோட அப்பா டிராகனோட தான். அப்பதான் டிராகனும் கப்பலுக்கு வருவாரா. நம்ம இவாங்கோ புடிச்சு கத்துன்னு கத்துவான். ஏன்டா வர்றதுக்கு லேட் பண்ணு. ஆக்சுவலா டிராகன் அந்த செலஸ்டியல் டிராகன் வரதா ஒரு செரிமோனி நடத்தினாங்கல்ல, அங்க தனியா போயிட்டு வந்தாராமா, அதனால தான் லேட் ஆயிருச்சான். அப்ப என்னையும் கூட்டு போக வேண்டியதானேன்னு கத்துவான். இவன் கோவெல்லாம் அந்த கூட்டத்துக்குள்ள கூட்டு போய் நிக்க வச்சா இவன் மூஞ்ச பார்த்து எல்லாம் பீதி ஆயிர மாட்டாங்க. எதை தண்டி அவ்வளவு பெருசாவா என் மூஞ்சி இருக்குன்னு வேற அவனுக்கு டவுட். சரி ரைட்னு டிராகன் நம்ம அடுத்து என்ன நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. கூடவே ஃபுட்டும் இருக்குதாங்கிற மாதிரி கேட்பாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம தங்கறக்காக வில்லேஜ்ல ட்ரைனிங் ஹால் ஒன்னு தந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா. சரி ரைட், இனி இங்க இருந்து நம்ம பால்டிகோக்கு போலான்னு வெறித்தனமா சொல்லுவாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கோவா கிங்டம் காட்டுறாங்க. அங்க அந்த செரிமோனி, வேர்ல்டு கவர்மெண்ட், அந்த செலஸ்டியல் டிராகன் எல்லா குப்பைகளும் வந்துட்டு போயிட்டானுங்க. சோ ஒரு குப்பைய வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு குப்பைய போட வேண்டாம். இவ்வளவு நாளா கொளுத்தி விட்ட அந்த கிரேவியார்ட இப்ப மறுபடியும் குப்பை காடா மாத்திட்டு இருக்கானுங்க. அந்த குப்பையெல்லாம் பார்த்த உடனே அந்த தீ விபத்துல இருந்து எஸ்கேப் ஆன மக்கள் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்படுவாங்க. வாவ் மறுபடியும் குப்பை வந்துருச்சு, நம்ம பழைய மாதிரியே வந்து தங்கிக்கலான்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா எல்லா குப்பையுமே கொளுத்தி விட்டு சுத்தம் பண்ணானுங்களோ அதை விட இப்ப டபுள் மடங்கு குப்பையாக்கி வச்சிட்டானுங்க. அதே நேரம் இங்க ஏசோ லூஃபியை சண்டை போட ட்ரைனிங் எடுக்க போறானுங்க. எப்பவும் போல லூஃபி ஓங்கி குத்துவான், நொல்ல மிஸ் ஆயிரும். என்ன ஒரு பஞ்சாயத்துனா அவன் கை எந்த அளவுக்கு வேகமா போகுதோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு வேகத்துல ரிட்டர்ன் வரும். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோர்ஸை நம்மளால தடுக்க முடியாம அவன் மேலேயே வந்து அடிச்சு திருகி அடிச்சு விழுவானா. ஏசுக்கு சிரிப்பா வரும், நீ என்ன ஆனாலும் என்னைய விட ஸ்ட்ராங்கா மாற முடியாதுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் நீ பயங்கர ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் உன்னால டார்கெட்டை கரெக்டா அடிக்க முடியலன்னா அது வேஸ்ட். நீ ரப்பராவே இருந்தாலும் அது ஒண்ணுத்துக்குமே ஆகாதுமானா. உடனே லூஃபி கத்த ஏசு கத்தன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பானுங்க. அந்த டைம் சாபோ லூஃபி நீ நேத்தை விட கையை நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணிருக்கான்னு சொல்லுவான். உடனே ஏசு கத்துவான், டே லூசு பயல நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணாதன்னு. உடனே லூஃபி அப்ப நேத்தை விட என் கை நீளமா போயிருக்குன்னா நான் ஸ்ட்ராங்கா மாறிட்டே வரேன்னு சீன் போடுவானா. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றானுங்க சாபோவே அங்க இல்ல, அவனைத்தான் கொன்னுபுட்டாயிலே. அங்க இருக்கிறது வெறும் பாறை. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஃபீல் பண்ணிருக்கானுங்க. உடனே லூஃபி சாபோ பாவம் ரொம்ப ரொம்ப நல்லா என்னப்பானா. உடனே ஏசு கத்திட்டு கிடப்பான், ஏண்டா அப்ப என்னைய கெட்டவங்கிறியா, அவனுக்கு பதிலா நான் செத்தா நல்லா இருக்குங்கிறியான்னு கேட்பான். நான் ஒன்னும் அப்படி சொல்லலன்னு மறுபடியும் ரெண்டு பேத்துக்கு மாத்தி மாத்தி சண்டை. கடைசி வரைக்கும் ஒத்து போக மாட்டானுங்க போல. அப்படியே கட் பண்ணி நம்ம டாடான காட்டுறாங்க. அவ பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பாளா. அந்த டைம் அவன் மேல ஒரு பேப்பர் ஒண்ணு வந்து விழும். என்ன பேப்பர்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதுல ஏசோட ஹேண்ட் ரைட்டிங்ல, இன்னையில இருந்து நான் புதுசா இண்டிபெண்டண்டா ஒரு கண்ட்ரியை ஓபன் பண்றேன், அதுக்குள்ள என்னைய தவிர யாரும் போக கூடாதுமா. என்ன கண்ட்ரின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பேப்பர் வந்து விழும். அதை எடுத்து பார்த்தா லூஃபி எழுதி வச்சிருப்பான், நானும் தான். என்னங்கடா என்னன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஏஸ் கிங்டம் லூஃபி கிங்டம்னு சொல்லி வெளியில பழகி வச்சு ஒரு ரூம் மாதிரி கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா இவனுங்க தனியா சொந்தமா இவனுங்க முயற்சியில இவனுங்க வாழ போறானுங்களாமா, அப்பதான் ஸ்ட்ராங் ஆக முடியும்னு. நீங்க எல்லாம் டார்டன் கிங்டம் சேர்ந்தவங்க என் கிங்டம்குள்ள வரவே கூடாதுன்னு வேற சொல்லுவான். உடனே ஏசு அதேதான் இங்கேயும், ஆனா அடிக்கடி குளிக்க மட்டும் வருவான்னு சொல்லிட்டு மூஞ்ச திருப்பிக்குவானுங்க. இங்க டாடனால முடியல, ஐயோ உசுரா வாங்குறானுங்களேன்னு புலம்பிக்கிட்டே போவா. அப்படியே கட் பண்ணா இவனுக்கு காட்டுக்குள்ள வேட்டைக்குன்னு போவானுங்கல்ல. அந்த டைமுங்கும் போது அந்த கரடி ஒண்ணு வந்துரும். லூஃபி மட்டும் இத்தாதண்டி கரடியை எப்படி தனியா நின்று சமாளிப்பான். அதனால ஏச ஹெல்ப்புக்கு கூப்பிடுவான். அவன் நீ தான் இண்டிபெண்டன்ட் ஆச்சே, தனியா நீயே ஹேண்டில் பண்ணுடா, என்னையா கூப்பிடுறான். உடனே லூஃபியும் வேற வழி இல்லன்னு சொல்லி அடிக்கிறாங்கிற பேர்ல அதை தொட்டு தொட்டு விளையாண்டுட்டு கிடப்பானா. ஐ மீன் அவன் அடிக்க தான் செய்வான், ஆனா அதுக்கு அது தொட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கரடி அதோட நகத்தை வச்சு லூஃபிய ஒரே போடு ரத்தம் தெரிச்சிரும். உடனே அவனை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுவான். திடீர்னு வேற மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். ஆனாலும் பையன் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இதுல வேற லூஃபிக்கு ஹெல்ப் வேணும், டார்டன் கிங்டம்ல யாராச்சும் இருக்கீங்களான்னு. இந்த நிலைமையிலேயே எப்படி பேசுறானுங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம பழுக்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துருவாங்க. இதுல பஞ்சாயத்து என்னன்னா அந்த கரடி அடிச்ச அட்டாக் இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டுருந்துச்சுன்னா கண்டிப்பா லூஃபி செத்துருப்பான். அப்ப மகா நீங்க அந்த பீஸ்ட் கூட சண்டை போறீங்கன்னா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே சண்டை போடுவீங்க, ஏன் இப்படி இவனுக்கு காயமாச்சுங்கிற மாதிரி கேட்பான். ஏசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அந்த டைகர் கூட 3 பேருமே சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிச்சு இவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காமிச்சானுங்க. ஆனா இப்ப அவனை மட்டும் தனியா விட்டுட்டான்ல, அதை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். என்னைய மன்னிச்சிரு லூஃபி மன்னிச்சிருன்னு. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நாள் முடியுது. அடுத்த நாள் மக்கினோ அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. அவகிட்ட போய் ஏசு மத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்பான். என்ன தம்பி என்னாச்சு, எப்பத்துல இருந்து உனக்கு இந்த ஞானோதயம் வந்துச்சுன்னு கேட்டா லூஃபியோட அண்ணனானதுல இருந்து வந்துருச்சும்பான். அது மட்டும் இல்லாம ஒரு அண்ணனா அந்த ரெட் ஹேர்டு பைரட்டை போய் மீட் பண்ணி லூஃபிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ வேற சொல்லுங்கிற மாதிரி சொல்லுவான். அவ அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்பாளா. உடனே காண்டாயி கத்துவான், என்ன லுக் விடுற ஏதாச்சும் சொல்லுன்னு. சரி சரி சொல்லி கொடுக்குறேன்னு
சொல்லி கொடுத்துருப்பாளா? இவனு என்ன பண்ணுவானுங்க, அதை எங்க தெரியுமா யூஸ் பண்ணுவானுங்க? வழக்கம் போல அந்த டவுனுக்கு போய் ரெஸ்டாரண்ட்ல நல்லா தின்னுட்டு அங்க இருந்து பணம் கொடுக்காம ஏமாத்தி தப்பிச்சு வருவானுங்கல்ல, அந்த டைம் நீங்க கொடுத்த மீலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவானுங்க. என்னன்னா மக்கினோ சொல்லி கொடுத்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்குறானுங்களாமா. அட வீணா போனவனுங்களா, காசை கொடுங்கடா, அவங்க கிட்ட இதெல்லாம் எவன்டா கேட்டான்னு சொல்லி ஓனர் கத்திட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னாலும் சரி 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவானுங்க, 2 பேரும் சேர்ந்து தான் பிராக்டிஸ் பண்ணுவானுங்க. ஆனாலும் ஏச ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸ் கரடி இருந்துச்சுல்ல, அத 2 பேரும் சேர்ந்து பொல காட்டி ஒரு வழியா அதை மட்ட பண்ணி இன்னைக்கு இந்த கரடி தாண்டா விருந்துன்னு அதையே போட்டு தள்ளிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுல அந்த டவுன்ல இருக்க ரவுடிங்க எல்லாம் பார்த்தானுங்கன்னா திருச்சடிச்சு ஓடுவானுங்க. ஐயோ இவனுங்களா பயங்கரமான ஆளுகளாச்சேன்னு இவனுங்களும் ஓட விட்டு அடிப்பானுங்க. இப்படியே இவனுங்க விடாம சேட்டை பண்ணிட்டே தான் கிடப்பானுங்க. அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தாத்தா காட் வருவாரு. பைரட்டாக வாட ஆசைப்படுறீங்க படுக்காளி பயலுகளான்னு 2 பேர்த்தையும் தூக்கி போட்டு துவன்னு துவச்சு எடுப்பாரு. இப்படியே 7 வருஷம் போகுது. பயலுக நல்லா வளர்ந்துட்டானுங்க. ஏசுக்கு 17 வயசு, லூஃபிக்கு 14 வயசு ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.